முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் வாரம் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுப்பு. மஹிந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள பின்னணியில் அனுர வெளியிட்ட அறிவிப்பு. 2 மணி நேர வாக்குமூலம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறிய மஹிந்த. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் புகைப்படத்துடன் அனுரவுக்கு எதிராக போராட்டம். தென்னிலங்கையில் பெருமளவு வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது. ராஜபக்ச அணி மீண்டும் ஆட்சியில் அமர கனவு காண வேண்டாம், விமல் தெரிவிப்பு. மனுஷ நாணேகாரவின் 5 வங்கிக் கணக்குகள் சிஐடிக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. தமிழர் பகுதியில் அனாதரவாக மீட்கப்பட்ட கார், பின்னணியில் கொள்ளைச் சம்பவம். முள்ளிவாய்க்கால் மண்ணில் கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்து முன்னெடுக்கப்படும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்று வல்வெட்டித்துறை ஆலடியில் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் காட்சி பரிமாறப்பட்டது. இதன்போது யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் வேண்டுகோள் ஒன்றும் முன்வைக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான மே 18 அன்று அனைத்து வீடுகள், மத வழிபாட்டு தலங்கள், பொது நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்கள் அனைத்திலும் சுடரேற்றி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை உணர்வுபூர்வமாக பிடிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுடன் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களும் இணைந்து கொண்டு தமது அஞ்சலியை செலுத்தினர். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். ஜோகராசா துசாந்தன், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இறுதிக்கட்ட இன அழிப்பினை எங்களுடைய பிரதான உணவாக கருதப்படுகின்ற கஞ்சி காய்ச்சுகின்ற நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தொடர்ந்தும் ஒவ்வொரு வருட காலமும் இந்த செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய இன அழிப்பில் இந்த உணவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு எங்களுடைய மருந்து ஒரு பிரதான அடிப்படை பொருள். இது ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு யுத்த போர் சூழலில் நாங்கள் எவ்வாறு அடிமைப்பட்டிருந்தோம், எங்களுடைய இந்த உணவு தான் எங்களுடைய உயிரை இந்தளவில் கொண்டு வந்து இந்த இடத்திலே நிறுத்தி இருக்கின்றது. இது பிற்பட்ட காலத்தில் இனிவருகின்ற சமுதாயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு இந்த விடயம் கடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இனஅழிப்பின் இறுதி காலப்பகுதியிலே எங்களுடைய உறவுகள் இறந்த ஒரு சூழலில் அவர்களுடைய அந்த குருதி இந்த கஞ்சியிலே பிரதானமாக கலந்திருக்கின்றது. அதே போலதான் எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய கண்ணீர் இந்த கஞ்சியிலே கலந்திருக்கின்றது. எனவே எங்களுடைய இந்த சமுதாயம் மீளவும் இந்த கஞ்சியினுடைய உணர்வை, உன்னதத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
இதை இனிவரும் காலங்களிலும் இதை நாங்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரதான கருத்தாக இருக்கின்றது. எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பிரதானமாக இந்த செயற்பாட்டை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றது. நன்றி. கனகசூரியன் கவிதரன், கலைப்பிட மாணவர் ஒன்றிய ஊடக பேச்சாளர். நாங்கள் இன்றைய தினம் இனவழிப்பு நடந்து 17 ஆண்டுகள் கடந்த இந்த காலப்பகுதியிலே நாங்கள் அந்த இனவழிப்பினை நினைவு கூர்ந்து இந்த இனவழிப்பு வாரத்திலே நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற செயற்பாட்டில் நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இந்த செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இன்றைய தினம் நாங்கள் வல்வெட்டித்துறையில் இருந்து ஆரம்பித்து நெல்லியடி, வரணி, கொடிகாமம் மற்றும் யாழ்ப்பாணம் என இன்றைய தினத்திலே நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் செய்வதாக இருக்கின்றோம். அதேபோல் நாளைய தினம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலே வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் கஞ்சியினை காட்சி கொடுப்பதற்காக இருக்கின்றோம். அதேபோன்று நாளை மறுதினம் மன்னார், வவுனியா போன்ற வடக்கில் இருக்கிற 5 மாவட்டங்களிலும் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வந்து நாங்கள் காட்சி கொடுப்பதற்காக இருக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது அங்கு காணப்படுகின்ற மாவட்டங்களில், கிழக்கில் காணப்படுகின்ற மாவட்டங்களில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது காட்சி கொடுக்கிறதுக்காகவும் மாணவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலே வந்து மக்களுடைய ஒரு உயிர்காத்த ஒரு உணவு, ஒரு மருந்தென்று தான் நாங்கள் அதனை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்க கொத்து குண்டுகள் வந்து மக்களை தாக்கி கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் உணவு இல்லாமல் அல்லல்பட்டு கொண்டிருந்த காலப்பகுதியில் மக்களை காத்த, அதாவது வந்து சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து சிறிதளவு நீரினுள் சிறிதளவு அரிசியிட்டு மக்களுக்கான உணவினை கொடுத்த செயற்பாடு தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. இதை வந்து நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சினை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம். உண்மையில் ஒவ்வொரு கடைகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒவ்வொரு நிறுவனங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இனவழிப்பு இந்த வாரத்தினை வந்து நீங்கள் உங்கள் இடங்களிலிருந்து நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்காக எங்கள் மக்கள் பல்வேறுபட்டவர்கள் வந்து உயிரிழந்து அங்கவீனமாக பல்வேறுபட்டவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல்வேறுபட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு நீதி வந்து இதுவரை கிடைக்கவில்லை. அதாவது வந்து நீதி தருவோம் என்று கூறிவிட்டு இந்த ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இது தொடர்பாக எவ்விதமான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடவில்லை. 17 ஆண்டுகள் கடந்துட்டு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் எவையுமே மாறவில்லை. தொடர்ச்சியாக இவர்களுடைய அதாவது உளவியல் ரீதியான இனவழிப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. எனவே உண்மையாக நாங்கள் அனைவரும், அதாவது இந்த காலப்பகுதியில் இந்த வாரங்களில் நாங்கள் இந்த கேளிக்கைகளிலோ அல்லது மோகங்கள் ஏதோ எவ்விதமான செயற்பாடுகளில் ஈடுபடாது இந்த காலப்பகுதியில் நாங்கள் எமக்காக இந்த மண்ணுக்காக உயிர்நீத்த உறவுகளை வந்து நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த விடயத்தை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து எமது அடுத்த தலைமுறைக்கு இந்த விடயங்களை நாங்கள் கடத்த வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இதனை வலிந்து கேட்டுக்கொள்கின்றோம். எல்லா மக்களும், அதாவது வடக்கு கிழக்கில் காணப்படுகின்ற எல்லா மக்களும், அதேபோல் உங்களுடைய வீடுகளிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிறுவனங்களிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கடைகளிலாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற ஏதோ ஒரு இடங்களில் இந்த இனவழிப்பு, இந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த இனவழிப்பு விடயத்தை வந்து நீங்கள் நினைவு கூர்ந்து இந்த விடயத்தை வந்து மக்களாகிய நாங்கள் இப்பொழுதும் தெளிவாகத்தான் இருக்கின்றோம், நம்முடைய வரலாறுகளை நாங்கள் அக்கறையாகத்தான் இருக்கிறோம் என்பதனை சர்வதேசத்துக்கு ஒருமுறை நீங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக வலிந்து கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாள் மறக்க முடியாத நாள். இந்த கொத்தாக குண்டுகளை போட்டு என்ற செல்வங்களை அழித்தது இந்த கஞ்சிக்காக நின்ற குஞ்சுகளைத்தான் அழித்தவங்களை தான் சொல்லலாம். அழித்தவங்கள செல்வங்களை, பள்ளி மாணவர்களை கூட குறிவைத்து அழித்தவங்கள், லைனில் நின்று என்ற செல்வங்கள் நாங்கள் கண்ணில் பார்க்க இல்லை நேர. ஆனால் நாங்கள் இப்போ பார்க்குறோம் என்ற புள்ளிகள் இந்த மாதிரி நிலையில் இவ்வளோ புள்ளிகள் எல்லாம் துளைச்சி, லட்சக்கணக்கான தாய்மாரை துளைச்சி, வயிற்றுல கற்பனையாக இருந்த புள்ளைகளை கூட துளைச்சி, மார்பில் பால் ஒளி தண்ணி இருந்த பிள்ளைகளை கூட நகமும் சதயமாக தின்னுட்டாங்க. இன்றைக்கு நாங்கள் அந்த நாடுகளை நாங்கள் கண்கொள்ள பார்க்குறோம். எங்களுக்கு இந்த கஞ்சி வந்து நினைவு கஞ்சி எங்களுக்கு மே 18 சொன்னாலே எங்களுக்கு தேகம் பதறி கொண்டு வரும். எந்த வீட்டிலேயே 5
பேர் சரணடைஞ்சவே அந்த மே 18 அன்னைக்கு தான். இதேவேளை இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் உண்டு உயிர் வாழ்ந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை நினைவுகூரும் ஆரம்ப நிகழ்வு இன்று தமிழரசு கட்சியினால் தொண்டைமன்னாறு சந்நிதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மே 12ஆம் தேதி தொடக்கம் 18 வரையான ஒரு வார கால பகுதியானது முள்ளிவாய்க்கால் வாரமாக அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் யுத்தம் நிறைவடைந்த 17 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியை மாத்திரம் குடித்து உயிர் வாழ்ந்த தமிழ் மக்கள் இதனை நினைவுகூரும் முகமாக வருடம் தோறும் கஞ்சி சமைத்து அனைவருக்கும் கொடுத்து பகிர்ந்துண்ணும் வழக்கம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று சன்னதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு சிரட்டையில் கஞ்சி வாங்கி உண்டு இறுதி யுத்த முள்ளிவாய்க்கால் நினைவை பகிர்ந்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகீர்தன் தலைமையில் பிரதேச உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கஞ்சி வழங்கினர். நாட்டின் ஜனாதிபதியோ அல்லது கிராம உத்தியோகத்தரோ யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு கீழே இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அரசியல் அதிகாரம் இருந்தால், அரசியல் அதிகாரத்துடன் தொடர்பு இருந்தால், பணம் இருந்தால், செல்வாக்கு இருந்தால் அவர்கள் மீதான சட்ட அமுலாக்கம் நடைபெறாத ஒரு கலாச்சாரம் கடந்த காலங்களில் காணப்பட்டது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த நிலைமையை மாற்றி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகள் முன்னிலையில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். குற்றச்செயல் ஒன்று தொடர்பிலான விசாரணைகளின் போது ஒருவரிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்வது அல்லது சாட்சியம் பெற்றுக்கொள்வது பாரதூரமான குற்றம் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். அவர் எந்த பதவி வகித்தாலும் எவ்வாறான செல்வாக்குகள் கொண்டிருந்தாலும் சட்டத்தின் முன் சமமானவர் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஏதேனும் ஒரு சம்பவம் தொடர்பில் தமது பெயர் தொடர்பு பட்டிருந்தால் தம்மிடம் விசாரணை நடத்துவதில் எவ்வித தவறும் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். அரசியல் அதிகாரம் கொண்டவர்களிடம் விசாரணையை நடத்துவது மாபெரும் குற்றம் எனும் ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கும் முயற்சிகள் எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அனைவரும் சட்டத்திற்கு கீழே இருக்க வேண்டும் எனவும் சட்டத்திற்கு அமையவே செயல்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்காக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக முன் ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2 மணி நேரத்திற்கு மேலாக வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை ஆணைக்குழுவில் இருந்து சற்று நேரத்திற்கு முன்பு வெளியேறியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து அறிக்கை அளிப்பதற்காக மஹிந்த ராஜபக்ச இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையானார். 2013ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக விமானங்களை கொள்முதல் செய்தது தொடர்பாக கூறப்படும் $2 மில்லியன் லஞ்சம் குறித்து வாக்குமூலம் கோரி லஞ்ச ஆணைக்குழு விடுத்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவும் ஆணையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவின் ஊடக பேச்சாளரும் சட்டத்திறனியுமான மனோஜ் கமகே சில சட்ட விடயங்கள் தொடர்பாக சட்டத்திறனிகள் குழுவுடன் கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மறைந்த முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன அளித்ததாக கூறப்படும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே மேலும் தெரிவித்தார். இருப்பினும் அந்த வாக்குமூலம் வற்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தலின் கீழ் பெறப்பட்டது என்று கூறி சந்திரசேன இதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார் என முன்னதாக வாதிட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த அடிப்படையில் மட்டுமே அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததால் அது சட்டவிரோதமானது என்று கமகே வலியுறுத்தியிருந்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது போராட்டக்காரர்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் புகைப்படத்தை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆணைக்குழுவினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன்படி வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றவர் ஆணைக்குழுவில் முன்னிலையானார். இந்த நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து சில ஆதரவாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இதில் நாட்டை யுத்த காலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம், இது சிங்களவர்களின் நாடு, ஆட்சி செய்ய முடியாவிட்டால் அரசாங்கமே வெளியேறுங்கள் போன்ற கருத்துக்களை தெரிவித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தென்னிலங்கையில் அண்மை காலமாக சட்டவிரோதமாக செயற்படும் பெருமளவு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அதற்கமைய காலி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் 198 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்து 198 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வெளிநாட்டவர்கள் கணனி குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் கூறியுள்ளனர். ஊழல் மற்றும் மோசடிகளில் சிக்கிய ராஜபக்ச அணியினர் மீண்டும் ஆட்சியில் அமரலாம் என்று கனவிலும் நினைக்கக்கூடாது என்று தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் மக்கள் கடந்த கால ஆட்சியாளர்களின் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராகவே எமக்கு மிகப்பெரிய ஆணையை வழங்கியுள்ளனர். நாட்டை சீரழித்தவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற இடமளிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ச அணியினர் மீள் எழுச்சி பெறப்போவதாக கூறி வருவதை விமர்சித்த அவர் ஊழல் மோசடி விசாரணைகள் இருந்து தப்பிப்பதற்காகவே இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் பரப்பி வருகின்றனர். ஆனால் சட்டத்தின் பிடியிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது. கடந்த காலங்களில் மக்கள் பணத்தை சூறையாடியவர்கள் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழலற்ற சுத்தமான அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி நாட்டை நகர்த்தி வருகிறது என்றும் பழைய ஊழல்வாதிகளை மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஏர்பஸ் விமான கொள்வனவு மோசடி தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ள சூழலில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் இந்த விமர்சனம் அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணேக்காரவுக்கு சொந்தமான 5 வங்கிக் கணக்குகள் தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்போது 14 நாட்களுக்குள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவிடம் குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு ஒரு அரசு வங்கி உட்பட 5 தனியார் வங்கிகளின் மேலாளர்களுக்கு கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டுள்ளார். பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவரது வங்கிக் கணக்கு அறிக்கைகளை மீளாய்வு செய்ய வேண்டியது அவசியம் என சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. ஊழலுக்கு எதிரான மக்கள் சக்தி அமைப்பின் தலைவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் 2011, 2013, 2015 மற்றும் 2022 ஆகிய ஆண்டுகளுக்குரிய சொத்து மற்றும் பொறுப்பு விவர அறிக்கைகளை மனுஷ நாணேக்கார சமர்ப்பிக்கவில்லை என்றும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளுக்காகவே இந்த 5 வங்கி கணக்குகளையும் பரிசோதிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட திருவையாறு 2ஆம் பகுதியில் நேற்று அதிகாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வாகனம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனம் நீண்ட நேரமாக அங்கு நிறுத்தப்பட்டிருந்ததை அவதானித்த பிரதேச மக்கள் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வாகனத்தை கைப்பற்றி பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த வாகனம் வடக்கு பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு கொள்ளை சம்பவம் அல்லது ஏதேனும் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.